சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர தேவனுடைய வார்த்தை மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடி நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம், பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிறார். பரலோக ராஜ்யத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வல்லவரைக்கிறார். அவர்களை தீர்க்கதரிசியாக பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். பிள்ளைகளை பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் சொன்னது போல, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் ஆவி ஊற்றுவேன். அப்பொழுது குமாரன் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் சிறு பிள்ளைகள் விரும்புகிறார். சிறு பிள்ளைகள் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள். பரலோக ராஜ்யம் அவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிள்ளைகளை நாம் கர்த்தரின் வழியாக வழிநடத்த வேண்டும். கர்த்தரை பற்றி போதித்து, கர்த்தரி அதிசயங்களை அற்புதத்தை சொல்லி, கதையாக சொல்லி அவர்களை கர்த்தரின் பாதையில் வழிநடத்த வேண்டும். அவர்களுக்கு வேத வசனத்தை தியானிக்க சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரத்தை சொல்ல வேண்டும். அவளை ஆராதிக்க துதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர், இப்படி செய்வது உங்களுக்கு பிரியமாக இருக்கிறது ராஜா. உங்களுக்கு பிரியமான காரணம் நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளாம் விரும்பி பிரகாசிக்க ஜாதியில் சொந்தமாக்க வேண்டும் அப்பா. ஆண்டவர், எங்கள் சபையை நேசிக்கிற தேவன், எல்லா சபையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரை, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் அப்பா. எல்லோரும் போல பரிசுத்தமாக காணப்பட, நீதிமானாக காணப்பட, விசுவாசத்தில் பெருகி வளர ஒவ்வொருத்தரும் கிருபை தாங்க ராஜா. மீட்பெரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் நல்ல பிதாவே, ஆமேன்.